ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் சம்மர் ஹாலிடேஸும் விட்டாச்சு இல்லைங்களா? இந்த டைமில் நம்ம ஊர்களில் கொளுத்துற வெயில்லேருந்து கொஞ்சமாவது எஸ்கேப் ஆகி நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் சில் பண்ணிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அப்படிப்பட்ட நமக்கான வீடியோ தாங்க இது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற ஊர்களில் இருக்கிற மக்கள் கோடை காலத்தில் அதிக செலவில்லாமல் குறைந்த செலவில் சுற்றி பார்க்குறதுக்கு தகுந்த இடங்களை தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த இடங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வளவலன்னு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 5 மலைவாச ஸ்தலங்கள், நம்ம ஊர்களில் இருந்து அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் அங்கே சுற்றி பார்க்க நச்சுன்னு ஒரு 4 இடங்கள், அவ்வளோதாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏற்காடு தாங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஈரோட்டிலேருந்து 96.6 கிலோமீட்டர்ஸ்லையும், திருப்பூரில் இருந்து 148.8 கிலோமீட்டர்ஸ்லையும், கோயம்புத்தூரில் இருந்து 194.4 கிலோமீட்டர்ஸ்லையும் தாங்க அமைஞ்சிருக்கு. ஏற்காட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள். இது போக ஒரு அட்வென்ச்சர் பார்க்கும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குன்னூருங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஈரோட்டிலேருந்து 129.9 கிலோமீட்டர்ஸ்லையும், திருப்பூர்லேருந்து 86.1 கிலோமீட்டர்ஸ்லையும், கோயம்புத்தூர்லேருந்து 66.4 கிலோமீட்டர்ஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலைங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஈரோட்டிலேருந்து 113.1 கிலோமீட்டர்ஸ்லையும், திருப்பூர்லேருந்து 163.6 கிலோமீட்டர்ஸ்லையும், கோயம்புத்தூர்லேருந்து 212.3 கிலோமீட்டர்ஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க. கொல்லிமலையில் முக்கியமாக சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள். நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது மலைகளின் ராணி அப்படின்னு அழைக்கப்படும் ஊட்டி தாங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஈரோட்டிலேருந்து 148.6 கிலோமீட்டர்ஸ்லையும், திருப்பூர்லேருந்து 104.8 கிலோமீட்டர்ஸ்லையும், கோயம்புத்தூர்லேருந்து 85.1 கிலோமீட்டர்ஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க. ஊட்டியில் முக்கியமாக சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 7வது சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படும் வால்பாறை தாங்க. டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா ஈரோட்டிலேருந்து 198 கிலோமீட்டர்ஸ்லையும், திருப்பூரில் இருந்து 129.8 கிலோமீட்டர்ஸ்லையும், கோயம்புத்தூர்லேருந்து 108.2 கிலோமீட்டர்ஸ்லையும் அமைஞ்சிருக்குங்க. வால்பாறையில் முக்கியமாக சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள். இந்த மலைவாச ஸ்தலங்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் நம்ம சேனலில் இனி வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாமுங்க. ஸோ நம்மளோட பயணங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு சீக்கிரமே ரெடியாகிருங்க.